ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதாவது தமிழ்நாடு முழுக்கவுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்ற ஒன்று பண்ண இருக்கிறாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க வீட்லேயும் நேரடியாகவும் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 33 கேள்விகள் அப்படின்ற ஒன்று கேட்பாங்க. அது என்ன மாதிரி கேள்வி, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி பதில் சொல்லணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தானே, இந்த 33 கேள்விகளுக்கு நாங்களே சொல்லிடுவோமே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கேள்விகளுக்கு தவறான பதில்களோ, இல்லைன்னா இருக்கிறத இல்லாதது மாதிரி கொடுத்தீங்கனாலோ, இல்லைன்னா இல்லாததை இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கனாலோ உங்களுடைய அந்த வரிச்சுமை அப்படிங்கிறது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, உங்களுடைய அந்த மாத வருமானம் இல்லை வருட வருமானம் அப்படிங்கிறது வருமான சான்றிதழ் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அதில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இது ஒரு விதத்தில் காரணமாக இருக்கும். அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் அப்படின்றத ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அதாவது census.government.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் அஃபிஷியலான கவர்மெண்டோடைய லிங்க் அப்படிங்கிறது. அதாவது மத்திய அரசு சார்பில் இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு ஒன்று வந்து பண்ண போகிறாங்க. 2027 முன்னிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பண்ணுறாங்க. 2 கட்டமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் 30 லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்த பணியில் ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கட்டமாக நடக்க போகுது. முதல் கட்டம் என்ன அப்படின்னா, உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு அப்படின்றத வந்து பண்ண போகிறாங்க. அது இப்போதைக்கு தமிழகத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நிறைய மாநிலங்களில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கணக்கெடுப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னா முதல்ல வீட்டு பட்டியல் உருவாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது உங்களுடைய வீட்டுடைய பட்டியலை உருவாக்குற ஹெல்பிசி இணைய செயலியை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நாடு முழுவதும் பல்வேறு புவியியல் பகுதிகளை உறுதி செய்து செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி வீட்டு பட்டியல்களை டிஜிட்டல் முறையில் உருவாக்க உதவும் ஒரு இணைய வரைபட செயலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் HLO மொபைல் செயலி மூலியமாகவும் சரிபார்க்கப்படுது. வீட்டு பட்டியல் தரவை சேகரித்து பதிவேற்ற கணக்கெடுப்பாளர்களுக்கு இந்த செயலி கொடுத்துருக்காங்க. வீட்டு தேடி வந்து அவங்க உங்களுக்கு அந்த ஆப் மூலமாக டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுய கணக்கெடுப்பு. அதாவது நீங்களே உங்களுக்கு அந்த சென்செக்ஸ் எடுத்துக்கலாம். நீங்களே பண்ணுற மாதிரியும் ஆன்லைனில் ஆப்ஷனல் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் இந்த வெப்சைட் அப்படின்றதுலோடைய முகப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களே ஆன்லைன் மூலமாக இதை அப்ளை பண்ண முடியும். அதாவது நான் ஏற்கனவே கொடுத்த லிங்க் இருக்கு இல்லையா, census.government.in அந்த வெப்சைட் போயிட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கேப்சா கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை அட்டன் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களாகவே சென்செக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாகவும் நம்ம அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம். ஓகே, அதாவது பொதுமக்கள் கணக்கெடுப்பு 2027 வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு அதாவது 2 கட்டமாக நடைபெறும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி தான் முதல் கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு வந்து பண்ணுவாங்க. இதுதான் முதல் பட்டியல் அப்படிங்கிறது. 2வது பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கான தேதி தமிழகத்தில் சுய கணக்கு செல்ஃப் இனுமரேஷன் எப்போ அப்படின்னா 17/7/2026 31/7/2026 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்களே செல்ஃபாக உங்களுக்கான இனுமரேஷன் அப்படின்றத பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட் மூலியமாக நீங்களே பதிவு பண்ணுறது. 2வது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பட்டியல் வீடுகள் கணக்கெடுப்பு அவங்களே டைரெக்டாக வருவாங்க ஹெல்லோ அப்படின்னு. இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸை கவர்மெண்ட் அப்படின்றவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வீடு தேடி வந்து உங்களுக்கு கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. அதுக்கான தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெற போகுது. ஸோ நீங்களே ஆன்லைன் மூலயமா இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலயமா எப்போ ஆன்லைனில் ஓப்பன் ஆகும், அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், இதை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம சேனலில் நான் வீடியோ போடுறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பார்த்து நீங்களேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் பண்ணலேட்னாலும் உங்கள் வீடு தேடி வருவாங்க
கவர்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒன்று பண்ணுவாங்க. அதனால தான் கம்பல்சரி வீடு தேடி வருவாங்க. அதனால் நீங்களும் ஆன்லைனில் பண்ணிக்கோங்க. வீடு தேடி அவங்க வர்றாங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு வருவாங்க. ஸோ மொத்தம் 33 கேள்விகளை வந்து கேட்பாங்க அப்படின்ற பேசிக்கில் சொல்லியிருக்காங்க. அவங்களும் கேட்பாங்க. ஆன்லைன் மூலயமா நீங்களே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் 33 இன்ஃபர்மேஷன் கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது 33 கேள்விகளுமே இன்ஃபர்மேஷன் அப்படின்ற பேசிக்கில் உங்கள்கிட்ட இருந்து தகவல்களாக கலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா உங்கள் வீடு ரிலேட்டடாக, வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. இதில் இருக்கக்கூடிய 33 கேள்விகள்லாம் ஃபஸ்ட்டு ஒரு சில கேள்விகளை வாசிக்கிறேன். பில்டிங் நம்பர் என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அண்ட் ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வீட்டு நம்பர் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. மூணாவதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தரையுடைய பிரதான கட்டுமான பொருள் எந்த பொருளை வச்சு நீங்கள் சேர்த்து கட்டியிருக்கீங்க, தரை என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்குது, இதை எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. வீட்டுடைய சுவரின் பிரதான கட்டுமான பொருள் என்ன, வீட்டு கூரையின் பொருள், அதாவது கூரை வீடா மாடி வீடா அந்த மாதிரி விஷயங்களையும் அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. உங்கள் வீடு கட்டுமான பணிக்கு என்ன மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களை வந்து சீட்டு வீடா இல்லை அட்டை போட்ட வீடா இல்லை கூரை வீடா ஓட்டு வீடா அந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வீட்டோடைய நிலைமையும் அவங்க விசாரிப்பாங்க. அதாவது குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, குடும்ப எண் என்ன, ரேஷன் கார்டு நம்பர் என்ன, குடும்பத்தில் சாதாரணமாக இங்கே வசிக்கக்கூடிய மொத்த நபர்களுடைய எண்ணிக்கை என்ன, எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க, குடும்பத்துடைய தலைவர் யார், அவங்களுடைய ஜெண்டர் என்ன, இது எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய உரிமை நிலை என்ன, அவங்க வந்து வீட்டில் மொத்தமாக எத்தனை அறைகள் இருக்குது, அதே மாதிரி குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் திருமணம் ஆகிய நிலையில் இருக்கிறாங்க, குடிநீருக்கான ஆதாரம் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, எப்போ உங்களுக்கு குடிநீர் வசதி வந்துச்சு, குடிநீர் ஆதாரம் அமைத்துள்ள இடம் உங்களுக்கு எங்கே இருந்து அந்த குடிநீர் வசதி இருக்கா இல்லையா, அப்படி குடிநீர் வசதி இருக்குது அப்படின்னா எங்கேருந்து உங்களுக்கு அந்த குடிநீர் வசதி எது மூலியமாக பெறப்படுது அப்படின்றத பற்றியும், அண்ட் ஒளி ஆதாரங்கள் எங்கேருந்து பெறப்படுது, கழிப்பற வசதி இருக்கா, அப்படி வெளியேற்றக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது எப்படி வெளியேற்றப்படுது அப்படின்றதையும், அதுக்கான இணைப்புகள் எங்கே இருக்குது, குளிக்கிற வசதி இருக்கா, சமையலறை வசதி இருக்கா, எல்பிஜி கேஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரதான எரிவாயு அப்படிங்கிறது அது இருக்குதா, வானொலி டிவி இது மாதிரியான டிரான்சிஸ்டர்ஸ் இது எத்தனை வச்சுருக்கிறீங்க, வீட்டில் மொத்தம் தொலைக்காட்சி எத்தனை இருக்குது, இணையதள வசதி என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் லேப்டாப் இந்த மாதிரி என்னென்ன வச்சுருக்கீங்க, மொபைல் இதெல்லாம் எத்தனை வச்சுருக்கீங்க, மிதிவண்டி ஸ்கூட்டர் மோட்டார் வெஹிக்கிள் எத்தனை வச்சுருக்கீங்க, காரு ஜீப்பு வேனு இதெல்லாம் இருக்கா, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இது பண்ணுவாங்க. குடும்பத்தில் உட்கொள்கிறதுக்கு உணவு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க, நீங்களா விவசாயம் பண்ணுறீங்களா, தானியம் மூலியமாக எடுக்கிறீங்களா, உங்களுடைய கைபேசி எண் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 33 கொஸ்டின்ஸாக உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் சொன்ன பதில்களை ஃபார்ம் வச்சு அதுலேயும் என்ட்ரி பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஆப் மூலியமாகவும் என்ட்ரி பண்ணுவாங்க. இதை வந்து நீங்களே ஆன்லைனில் அப்ளையும் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்தவங்கள்ட்ட அவங்க கேட்கக்கூடிய அந்த 33 கொஸ்டின்களுக்கும் நீங்கள் கம்பல்சரி உங்களுக்கு எந்த கேள்வி ஓகேவாக இருக்கோ அந்த கேள்விகளுக்குனா இல்லை, எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் பதில் கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணாலும் நீங்கள் பண்ணியே ஆகணும். இதை ஆன்லைன் மூலமாக 17ஆம் தேதியிலேருந்து வர்ற 17ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அப்போவே உங்களுக்கு வெப்சைட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். இதில் முதல் கட்ட வீட்டு பட்டியல் அண்ட் வீடுகள் கணக்கீடு இதை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2027 அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த வீடுகள் பட்டியல் அண்ட் வீடுகள் அந்த கணக்கீடு அப்படிங்கிறத நீங்களே அப்ளை பண்ணாலும் சரி, குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் இது பண்ணிவிடுங்க. ஏன்னா கம்மியான பேர் இருக்கிறப்ப எல்லா ஊர்களுக்குமே வருவாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா மாவட்டங்களுமே அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி இதுவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இது ஓப்பன் ஆகி இருக்கும். அந்த வீடு மற்றும் வீட்டு பட்டியல் இது எல்லாத்தையுடைய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு அப்படின்றதுல மெயினாக என்ன பார்ப்பாங்கன்னா எத்தனை ரூம் இருக்குது, கழிப்பற வசதி இருக்கா இல்லையா, இல்லைன்னா இன்னுமே அவங்க கழிப்பற வசதி இல்லாமல் இருக்காங்களா, என்ன மாதிரியான சமையல் எரிவாயுக்கள் பயன்படுத்துகிறாங்க, எல்பிஜி யூஸ் பண்ணுறாங்களா, விறகடுப்பு யூஸ் பண்ணுறாங்களா,
இதை மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ் அப்படின்றது தான் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் பற்றி உங்கள் வீட்டை பற்றி தான் முழுக்க இருக்கக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் தான் இந்த வெப்சைட் அப்படின்றதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டோட நேமை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா எதுலையாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. இதில் ஃப்ளோ சார்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட் அப்படின்றதுல என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வெப்சைட்டோடைய லிங்க் போயிட்டு ஸ்டேட் கொடுத்துடுங்க. இந்த ஸ்டேட் கொடுத்துட்டு கேப்ஸா என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இதில் தாங்க ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதாவது என்டர் ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் வந்து குடும்ப தலைவரோட பெயரை கொடுத்து மொபைல் நம்பர், மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு ஓடிபி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய லாங்குவேஜையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஓடிபி ஒன்று அப்படின்றது அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தது 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படிங்கிறது தான். உங்களுடைய லொக்கேஷனுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுக்க போகிறீங்க. அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக்டோடைய பின்கோடு, வில்லேஜ் எல்லாமே கொடுத்துட்டு லொக்கேட் யுவர் ரெசிஸ்டன்சியல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அண்ட் மேப் வந்து அங்கே வந்து லொக்கேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மேப்பில் அக்சஸ் ஆகும். அக்சஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக அவங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற இடம், உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போகும். 4வது உங்களுடைய லொக்கேஷன் அப்படிங்கிறது, 5வது அப்படிங்கிறது லொக்கேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, 6வது கம்ப்ளீட் தி கொஸ்டினரி அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது 6வதாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்காங்கல்ல, அந்த 33 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபில் இன் த ஹவுஸ் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்கள் ஹவுஸ் பற்றின சென்சஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே அந்த 33 கொஸ்டின்ஸ், அந்த 33 கொஸ்டினுக்கும் ஆன்சர் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஆன்சருக்கு ஒன்றா ரிவ்யூ ஆகும். எல்லாமே ஓகேவா செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிறது கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சென்செக்ஸ் எனாமரேஷனுக்கான ஒரு ஐடி ஜெனரேட் ஆகிடும். அது வந்து எஸ்எம்எஸ் மூலயமா உங்களுக்கு மெயில்லையோ இல்லைன்னா ஃபோன் நம்பருக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 4 இருக்குல்ல, உங்களுடைய லொக்கேஷன் அப்படிங்கிறது. அந்த லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக எனுமரேட்டர் விசிட் அப்படிங்கிறது தான் அந்த 4வது அப்படிங்கிறது. உங்களுடைய ஐடி நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா அதை அவங்க ஷேர் பண்ணிவிட்டு அதில் உள்ள டீட்டெயில் எல்லாமே உங்ககிட்ட கேட்டு அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. அது எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணி உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களே வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆச்சும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப அப்ளை பண்ணுறதுனா ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிடுங்க. தொடர்ச்சியாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.